வணக்கம். அதாவது என்னன்னா, உள்ள வந்து இந்த வெள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியலன்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி. என்னன்னா, நான் பல படங்கள் இங்க பார்க்க வருவேன், கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் திரும்பி போவேன். ஆனா பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்ல. அங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு. என்ன நீங்களாம் வெளில இருக்க, உள்ள போக முடியலன்னு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி. இதுக்கு காரணம் மாநாடு எடுத்தவர். அதனால்தான் ஒரு மாநாடு மாதிரி இங்க மக்கள் வந்துட்டீங்க. ஆனா வந்தது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்க, ஒரு சின்ன படம் தாங்க அது. அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணாரு. ஒரு போலீஸ்காரிய பத்தி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் சுரேஷ் காமாட்சியை பத்தி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையான தலையை நல்லா ஆட்டுங்க. ஏன்னா அப்ப வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமா தரும்போது பெரிய படம் ஆயிடுது. அப்படி இந்த படம் நாட்கிறப்போ மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்ல, நல்ல கருத்துக்களை அந்த அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமா நல்லா எழுதுவீங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்க கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்க மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம சௌத்ரி சாரு நான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் தான் அதிக புதியவர்களை அறிமுகப்படுத்தினவர். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும். அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சாரு. நிறைய புதுமுக இயக்குநர்களை குறிப்பா அறிமுகப்படுத்தினாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளவு படம் எடுக்கணும் இல்லையா, அவர் 100வது படம் எடுக்க ரெடியா இருக்காரு. அப்ப இவரும் அப்படி வரணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நான் அருண்மொழி எழுதுறேன், இவருடைய மாமான்னு சொன்னாரு. இவரை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவர் வந்து நீங்க வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க. நாங்க ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்க வந்து 10 நாளைக்கு முன்னாடி போறோங்க. போனா ஒரு 4 நாள் கழிச்சு பணம் மதிப்பீடு அந்த அந்த இதாயிடுச்சு, பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க. எங்கள்கிட்ட பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்கும் இவரு தான் அங்க வந்து செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கு பிறகு இங்க வந்து தான் நாங்க வந்து செட்டில் பண்ணோம். அப்ப எந்த மாதிரியா மனிதர்களை சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க. லொகேஷன் சார்ஜ் ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1,10 லட்சமாப்பா இங்க வந்து செட்டில் பண்ணோம் நாங்க. அவ்வளவு வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா பணம் இல்லை எங்ககிட்ட. அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவரு. இவரும் சிறந்தவராக இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது. சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்கான்னா அதுல 800 கோடி பேர் ஏழையா தான் இருக்கான். ஏன்னா ஏழைகள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும். ஏழைகள் வந்து முன்னேறவே விட மாட்டாங்க. நம்ப முடியாதான் முன்னேறிடும். ஏன்னா இயேசு ஏழைக்காக தான் போறாரு. எவனாவது முன்னேறி இருக்கானா? 2000 வருஷம் ஆச்சு. நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்களேன். அதே மாதிரி வந்து முகமது நபி ஏழைக்கு தான் போறாரு. அங்க ஏழையே இல்லாம இருக்கானா அந்த இல்ல. அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்ல போனா 10 வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப வந்து பார்த்தா பாபான்றாங்க. நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன். அந்த ஊரு புனேக்கு, அங்க எல்லாமே ஏழையா இருக்காங்க. அங்கேயே ஒரு பணக்காரனாக முடியல, இங்க வந்து ஊருக்கு பாபா கோவில் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு. திருப்பதியில பாருங்களேன், முக்காட்சி கூட ஏழையா இருப்பான். இங்க இருந்து எல்லாம் பணக்காரன் அவருக்கு போயிட்டு போனோம். இதெல்லாம் முரண்பாடுடைய உச்சம். அப்ப ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்துதான் இங்க முன்னேறி இருக்கணும். பணக்காரன் ஏமாத்திட்டான், அவன் கொள்ளை அடிச்சுட்டான், இதுக்கெல்லாம் கதைக்கு ஆகாது. ஏனென்றால் நீங்க பணக்காரனாலும் நீங்க அதை தான் செய்ய போறீங்க. ஏழையா இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும். இங்க பணக்காரனான பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான், இதுதான் உங்க வாசகமா இருக்குது. ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு உங்க பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது தான் இந்த இந்திய சமூகம் சொல்லி தருது உங்களுக்கு. நீங்க பெரிய பணத்தை உங்க தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சாரா ஆகிட்டு போயிடணும். ஆனா வெளிநாடுகள் அப்படி கிடையாது. நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வைங்களேன், பேக் டு த சொசைட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. 5% 10% தான் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பான். பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பான். ஏன்னா இது அப்பதான் வெளிநாடுகள்ல பணக்காரனை மதிப்பான். அந்த பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்யும். இங்க அப்படி கிடையாது. இந்திய சமூகம் வந்து
சேர்த்து வைக்கலாம். அம்பானி இல்லைன்னா 6000 கோடி செலவு பண்றாருங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணத்துக்கு பண்ணி வைக்கலாம், அவரு பண்ணி வைக்கலாம் அவரு, ஆனா பண்ணி வைக்க மாட்டாரு. ஏன்னா இங்க அவரு பெரிய கல்யாணம் பண்ணாதான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும், நம்மளால பணக்காரங்கெல்லாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டி இங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம. அப்ப ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும். அதே போல கருப்பு சிவப்புலாம் இனிமே பேசி பிரயோஜனப்படாது. ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்துல மட்டுமா அப்படி இருக்கு, இரவு பகல் அவ்வளவுதானே, இரவு பகல் கருப்பு தான். அதனால நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இன்னும் சொல்ல போனா நல்லா நினைச்சு பாருங்களேன், இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்கு, அவசியம் படிக்கணும் ஜெயமோகன். இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பாரு. மனிதனை இரவில் தான் வாழ கத்துக்கிட்டவன். விவசாயம்னு ஒண்ணு வந்துதான் பகல்ல கத்துக்கிட்டான் நம்ம வாழ. இரவில் தான் வேட்டையாடும் சமூகமா இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தான். அம்மா கருவுல வந்து இரவில் இருந்தான். மனிதன் இரவுல தான் அவனுக்கு கண்ணு தெரியும், பகல்ல கத்துக்கிட்டான். கண்ணு தெரிய அம்மா அப்பெல்லாம் பகல்ல வாழ்றாங்க, விவசாயம் பண்ணும்போது பகல்ல வாழ்றாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கத்துக்கொண்டவன். அப்ப இந்த மாதிரியான முரண்பாடான வார்த்தைகள் இருந்து நம்ம வெளியில வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பிச்சோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றதுதான் உலக வரலாறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கல்லூர்னாமைன்னு எழுதியிருக்காங்க திருவள்ளுவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எவ்வளவு பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான். இப்ப மட்டும் அங்க சினிமாவில் வந்து பார் சீனும் வச்சுட்டானுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கோம்ல. ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு. அது நாவலா இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும். நிறைய பேர் குடிக்கிறான், அதனால பார் சீனை வச்சிடறாங்க. திருவள்ளுவர் காலத்துல எப்படி குடிச்சிருப்பான்? கல்லூர்னாமைன்னு அதிகாரமே எழுதுறான். அப்ப எல்லா காலங்களிலும் எல்லாம் உண்டு. அதுல சிறப்பா இருக்கிறவன், ஒழுக்கமா இருக்கிறவன் பொழைச்சுக்கும். அதுதான் வரலாறு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி பொழைச்சுக்கணும். இதுல இந்த படம் வந்து எளிய மனிதருடைய வாழ்க்கைய சொல்லியிருக்கு. அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க. முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி, மாபெரும் வெற்றி அடையட்டும். அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும். இதுல நடிச்சவங்க எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அதை நம்ம இதே சாலிகிராமத்துல பார்ப்போம். ஒவ்வொரு படத்திலையும் அவங்க ஜெயிக்கும் போது நம்ம வந்து வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.